சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மையப்பர் அன்னம்பாளிப்பு. சிவாயமே சிவாய நம. ஓம் சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ ஜோதி கசவனம்பட்டி மௌனகுருவே சரணம். மௌனகுருவே சரணம். மௌனகுருவே சரணம். சிவாய நம. அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மை உணர வேண்டும். நாம் யார் என்று உணர்ந்தால்தான் இந்த இறைவனை உணர முடியும். ஆகையால் நாம் நம்மை உணர்ந்தால் மட்டுமே இந்த பூமியில் இறைவனை உணர முடியும் என்பதனால் நாம் யார் என்று உணர வேண்டும். நாம் யார் என்று உணர்ந்தால் மட்டுமே இறைவனை உணர்வதற்கு சாத்தியம். ஆகையால் நம்முடைய ஆன்மாவை உணர வேண்டும். நம்முடைய ஆன்மாவை உணர்ந்தால் மட்டுமே இறைவனை சரணாகதி அடைய முடியும். இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்றால் நாம் நம்மை உணர்ந்தாக வேண்டும். இந்த ஆன்மாவை உணர்ந்தால் மட்டுமே நம்முடைய ஆன்மா கூட நம்மளே பேசணும். நம்ம பேசினால் மட்டும்தான் இறைவனோட நம்ம பேச முடியும். இல்லைன்னா யாரும் பேச முடியாது. தியானம்னா என்ன? மன அமைதி. மனதை அமைதியாக வைத்திருந்தாலே போதும். தியானம்னாவே மனசு அமைதியாக வச்சிருந்தா போதும். யாருக்கும் எந்த ஒரு தீங்கு செய்ய வேண்டாம். யாருக்கும் ஏமாற்றக்கூடாது. யாரையும் அவசாக பேசக்கூடாது. அதனால் அமைதியாக இருந்தால் போதும். இறைவனிடம் சரணாகதி அடையலாம்.